இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 30,000 வருஷம் பழமையான வரலாறை கொண்ட ஒரு காலத்தில் செல்வத்திலையும் ஒழுக்கத்திலையும் ஞானத்திலையும் இயற்கை வளத்திலையும் செழிப்பாக இருந்த ஒரு நாட்டுக்கு இப்போ இருக்கிற பேர் நிஜ பேரே இல்லைன்னா நம்புவீங்களா? அது நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த இந்திய தேசம் தானா ஒத்துக்குவீங்களா? இண்டிபெண்டன்ட் நேஷன் டிக்ளேர்ட் இன் த மந்த் ஆஃப் ஆகஸ்ட், INDIA, இந்தியா. நம்ம நாட்டோட நில அமைப்பையும் இயற்கை வளத்தையும் குறிக்கிற ஹிந்துஸ்தானுங்கிற பேர் ஒரு மதத்தை குறிப்பிடுதுங்கிற தவறான புரிதல்னால அதை நாம் யாரும் பயன்படுத்துறதில்ல. நம்மளை அடிமையாக வச்சுருந்தவன் நமக்கு சுதந்திரம் தந்திருந்தாலும் என்னென்னைக்கும் நாம் அடிமைகள் தாங்கிறத குறிப்பிடுற வகையில் நம்ம நாட்டுக்கு வச்ச பேர் தான் இந்தியா. ஏறக்குறைய 133 கோடி பேர் வாழ்கிற இந்த இந்திய தேசத்தில் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கோ ரேஷன் கடைக்கோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கோ போகாமலோ இல்லை 10-20 வருஷத்துக்கு முன்னாடி பதிவு பண்ண கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து நமக்கான கவர்மெண்ட் வேலை கிடைக்காதான்னு ஏங்காமலோ இங்கே நிறைய பேர் இருந்திருக்க முடியாது. கவர்மெண்ட் ஆஃபீஸில் கால் கடுக்க க்யூவில் நின்று உங்களுக்கு வேண்டிய சர்டிஃபிகேட் கிடைக்காத போது எவனோ தெரியாத ஒரு புரோக்கர் உங்கள் முன்னாடி வந்து நின்று 1000 ரூபா கொடுத்தா கை மேலே சர்டிஃபிகேட். இதை கேட்கும்போதோ ரேஷன் கடை க்யூவில் மணிக்கணக்காக நாம் நிற்கும்போது க்யூவில் நிற்கிற எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு வெள்ளை வேட்டி வெள்ளை சொட்டையோட ஒருத்தன் க்யூலையே நிற்காம நேராக உள்ளே போய் தனக்கு வேண்டிய பொருளை வாங்கும் போதோ, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உங்களை நாய் மாதிரி ட்ரீட் பண்ணும்போதோ, இல்லை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வருஷக்கணக்காக காத்திருக்கிற சமயத்தில் உங்களை விட சின்ன பையன் லஞ்சம் கொடுத்து கவர்மெண்ட் வேலையில் சேர்ந்துருக்கிறது உங்களுக்கு தெரிய வரும்போதோ உங்களுக்கு கோபம் வந்திருந்தால் அடுத்த 5 நிமிஷம் உங்களுக்கானது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த கோபத்தையெல்லாம் நீங்கள் எப்படி தணிச்சிருப்பீங்கன்னு. இவனுங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுடா. நான் நினச்சா மாற்ற முடியுமா? தனி ஒருத்தன் நினச்சா என்ன பண்ணுறது? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். கவர்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஒருத்தர் மட்டுமா இருந்தீங்க. ரேஷன் கிடைக்கவில் நீங்கள் ஒருத்தர் மட்டுமா நின்னீங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லையும் நீங்கள் தனியாளாக இருந்தீங்க. உங்களை மாதிரியே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இருந்திருப்பாங்க. அவங்களோட நினப்பு இதே தான். ஒரு தனியாள் நினச்சா என்ன பண்ண முடியும்? 2011 ஊழலை எதிர்த்து போராடின போது 70 வயசு அண்ணா ஹசாரே தனியாளாக தான் ஆரம்பித்தார். அதை பார்த்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டாங்க. நம்ம ஊரில் டிராஃபிக் ராமசாமி 80 வயசுலையும் தனியாளாக தான் போராடிக்கிட்டு இருக்கார். 70-80 வயசுக்காரங்களே இவ்வளவு பண்ணும்போது கிட்டத்தட்ட உலகத்தோட இளைஞர்கள் தொகையில் 55% பேர் இங்கே தான் இருக்கோம். நம்மளால் என்னென்ன பண்ண முடியும்? நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் சினிமாக்களில் சொல்கிற மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போடுற ஓட்டை சரியாக போட்டால் போதும், இங்கே எல்லாமே சரியாக நடந்துரும்னு. அதெல்லாம் அப்போது நம்ம யாருக்கு ஓட்டு போடணும்னு நாம் முடிவெடுத்ததெல்லாம் அப்போது. நாம் இவனுக்கு தான் ஓட்டு போடணும்னு எங்கேயோ ஒரு ஏசி ரூமில் கால் மேலே கால் போட்டு எவனோ எடுக்கிற முடிவுக்கு போடுற ஓட்டு தான் இப்போது. அதுதான் உண்மை. அது எப்படி? என் ஊரில் எலெக்ஷன் வருது, நான் ஓட்டு போடுறேன். எங்கேயோ ஏசி ரூமில் உட்காந்துருக்கிறவனுக்கும் இங்கே க்யூவில் நின்று ஓட்டு போடுறவனுக்கும் என்னையா சம்மந்தம் இருக்குது? சம்மந்தம் இருக்குது. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், உலகத்தோட 55% இளைஞர்கள் தொகை இந்தியாவில் தான் இருக்குது. அதுபோக உலகத்தோட நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட் இந்தியா தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி இளைஞர்கள் ஸ்மார்ட் ஃபோனும் யூஸ் பண்ணுறாங்க, சோஷியல் மீடியாலையும் இருக்காங்க. அந்த சோஷியல் மீடியா தான் எலெக்ஷன் பூத்தில் க்யூவில் நின்று ஓட்டு போடுற நமக்கும் ஏசி ரூமில் உட்காந்துட்டு இருக்கிற அவனுக்கும் சம்மந்தம். கடந்த 2016 அமெரிக்காவில் நடந்த ஜனாதிபதி எலெக்ஷனில் ஹிலாரி கிளின்டன் தான் ஜெயிப்பாங்கன்னு உலகமே நினச்சிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் ஜெயித்தார். அமெரிக்காவோட ஜனாதிபதி ஆனார். ஆனால் அதுக்கு அப்புறம் வெளியான தகவல்கள் உலக நாடுகளே அதிர்ச்சியில் உள்ளாக்கிச்சு. டொனால்ட் ட்ரம்ப்போட வெற்றிக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் காரணம் இல்லை, அவங்க பொழுதுபோக்குக்காக பயன்படுத்துகிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்ளிகேஷன் தான் தெரிய வந்தப்போ உலகமே திரும்பி பார்த்துச்சு. அது வரைக்கும் மக்களோட நேரத்தையும் காலத்தையும் தின்னுக்கிட்டு இருந்த ஃபேஸ்புக் வரலாறில் முதல் முறையாக ஜனநாயக தின்னது அந்த சம்பவம் தான். பிரிட்டனை சேர்ந்த கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிக்கான்ற அரசியல் ஆலோசனை நிறுவனம் ஃபேஸ்புக்கோட உதவியால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸோட சொந்த தகவல்களை திருடி தேர்தலுக்கு முன்னாடி அந்த மக்களுக்கு இருந்த மனநிலையை சரியாக பயன்படுத்தி அவர்களையெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக செயல்பட வச்சு டொனால்ட் ட்ரம்ப்பை ஜெயிக்க வச்சுருக்காங்க. இதுக்கு அந்த நிறுவனம் பல ஆயிரம் கோடிக்கணக்கான பணத்தை சம்பளமாக வாங்கியிருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப்பை ஜெயிக்க வச்சது ஜனநாயகத்தோட வெற்றி இல்லை, இன்றைக்கி உலகத்தையே ஆட்டி படைக்கிற இன்டர்நெட்டோட வெற்றி. ஃபேஸ்புக் பயன்படுத்துகிறவங்களோட எண்ணிக்கையில் 2வது இடத்துல இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கே இந்த நிலைமைன்னா மொதல் இடத்துல இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு? அதே கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிக்கா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கட்சிக்கிட்ட பணம் வாங்கிட்டு ஜனநாயகத்தை கொல்ல மாட்டாங்கிறது எப்படி நம்ப முடியும்? இந்தியாவில் இனி வர தேர்தல்களில் மிக முக்கியமான பங்காற்ற போகிறது இளம் வாக்காளர்கள் தான். ஆனால் அந்த இளம் வாக்காளர்களில் 90% பேர் ஃபேஸ்புக் யூசர்ஸ் தான். இந்தியாவோட 100% இளம் வாக்காளர்களுக்கு அரசியல் பற்றின சரியான புரிதல் இருக்கான்னா இல்லை. எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறது, யாருக்கு ஓட்டு போட்டால் நம்ம நாடு நல்லா இருக்குன்ற குழப்பம் தான். அந்த குழப்பத்தை பயன்படுத்தி தான் கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிக்கா நம்ம யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத அவங்க முடிவு பண்ணுறாங்க.
அந்த குழப்பம் எதனால் உருவாகுதுன்னா இந்திய இளைஞர்கள் பெரும்பாலும் அரசியலை பற்றி பேசாதது தான். யோசிச்சு பாருங்கள், ஒரு 10 பசங்க ஒன்றா கூடுற இடத்துல நாம் எதை பற்றி பேசுவோம்னு? ஒன்றா சினிமா, இல்லைன்னா கிரிக்கெட், அதுவும் இல்லைன்னா டிக்டாக், பப்ஜி. இதில் நம்ம தப்பு ஒன்றும் இல்லை. நம்மளை அரசியல் பேச விடாமல் தடுக்கிறதுக்காக சில கைத்தேர்ந்த அரசியல்வாதிகளும் அரசாங்கமும் தான். யோசிச்சு பாருங்கள், இந்தியாவோட எதிர்காலம் இளைஞர்கள் தான் சொல்கிற இதே அரசாங்கம் இந்த இளைஞர்கள் சில தேவையில்லாத விஷயங்களுக்காக திசை மாறி போகிறாங்கன்னு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்னு. இப்படி இளைஞர்களை கையால் அரசியல்வாதிகள் எடுத்த ஆயுதம் ஸ்மார்ட் ஃபோன்னா, 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குடிமக்களை கையால் அதே அரசியல்வாதிகள் தேர்ந்தெடுத்த ஆயுதம் ஊடகம். இன்னைக்கு டிவி இல்லாத வீடே இல்லை. பத்தாததுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கவர்மெண்ட்டே எல்லாருக்கும் டிவியை இலவசமாக கொடுத்தாங்க. ஆனால் இந்த இலவசங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறதோ அரசியல் தான். ஆப்ரேஷன் 136. இன்னைக்கு வரைக்கும் ஜனநாயகத்தோட தலை சிறந்த நண்பன் ஊடகம். பொதுவாகவே ஊடகங்களில் ஒளிபரப்பக்கூடிய செய்திகளை உண்மைன்னு நம்புகிற பழக்கம் நமக்கு காலங்காலமாக இருந்துக்கிட்டு வருது. இதை பயன்படுத்தி சில அரசியல் கட்சிகள் செஞ்ச மிகப்பெரிய சதி தான் இந்த ஆப்ரேஷன் 136. இந்தியாவோட தலை சிறந்த செய்தி நிறுவனங்களை விலைக்கு வாங்கி ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியோட கருத்துக்களையும் விளம்பரங்களையும் அதிகமாக ஒளிபரப்பு செஞ்சு அதை அதிகமாக மக்களை பார்க்க வச்சு மக்களை தங்களோட அரசியல் கட்சிக்கு ஆதரவாக எலெக்ஷனில் ஓட்டு போட வச்சு ஜெயிக்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி பல கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து சில செய்தி நிறுவனங்களை விலைக்கு வாங்கியிருக்கு. இந்த தகவலை ஓப்ரா போஸ்ட்டுங்கிற ஒரு நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது உண்மையாக பொய்யாங்கிற விவாதம் நாடு முழுக்க போய்கிட்டு தான் இருக்குது. இந்த நிலைமையில் போன வருஷம் எக்கனாமிக் டைம்ஸுங்கிற ஒரு நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் இந்திய தொலைக்காட்சிகளில் 2018 ஆண்டுக்கு இடைப்பட்ட மாதங்களில் அதிகமாக ஒளிபரப்பப்பட்ட விளம்பரங்கள் பட்டியலில் பிஜேபி நம்பர் 1 இடத்துல இருக்கிறதா ஒரு செய்தி வெளியிட்டாங்க. இந்த செய்தியும் உண்மையாக பொய்யாங்கிற விவாதம் நாடு முழுக்க போய்கிட்டு தான் இருக்குது. ஒரு நாட்டோட குடிமக்களை அரசியல் பற்றின தெளிவான பார்வை இல்லாமல் குழப்பத்தில் வச்சிருக்கிறதுக்காக அந்த நாட்டோட அரசியல் கட்சிகள் எவ்வளவு வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 60 கோடி இளைஞர்கள் ஆற்றலை சக்தியை வெறும் ஆட்டு மந்தைகள் மாதிரி அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கு இந்த அரசு. கிட்டத்தட்ட உலகத்தோட இளைஞர்கள் தொகையில் 55% இளைஞர்களை கொண்ட இந்த இந்திய தேசத்து இளைஞர்கள் என்ன பண்ண போறாங்கன்னு உலக நாடுகளே உற்று நோக்கிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? என்ன மாமா தம் இருக்கா? என்னடா சரக்குது? அவளை பிக்கப் பண்ணுடா. ஏய், நீ ஏன் என் போஸ்ட்டுக்கு லைக் போடல? நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்டி. ஏய், தலைதாண்டா பெருசு. ஏய், தளபதி தாண்டா பெருசு. ஏய், தலைதாண்டா பெருசு. ஏய், தளபதி தாண்டா பெருசு. போதும். கொஞ்ச நாளாவே நம்ம நாட்டில் மறதி அதிகமாகிக்கிட்டு இருக்கு. தேவையில்லாத எத்தனையோ வார்த்தைகளை பேசுகிற நாம பேச வேண்டிய நேரத்தில் அந்த ஒரு வார்த்தையை பேச மறந்துட்டோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பிரகாசமாக ஒளி வீசிக்கிட்டு இருந்த அந்த வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிக்கிட்டே வருது. ஒரு 1000 பேர் கூடியிருக்கிற இடத்துல மேடையில் பேசுகிற ஒருத்தன் கைத்தட்டல் வாங்க மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக அது மாறிடுச்சு. இந்தியா 2020. யாருக்காவது ஞாபகம் வருதா? இந்த வார்த்தையை சொன்ன மனுஷன் போயிட்டாரு. அவர் கண்ட கனவை நினைவாக்க விதையையும் போட்டுட்டு போயிட்டாரு. அந்த கனவை நினைவாக்கிறதுக்கான ஆற்றல் இந்த தேசத்தில் இருந்தும் அந்த கனவை வெறும் வார்த்தையாக மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் சரியாக 360 நாள் கூட இல்லை. என்ன பண்ண போகிறோம்? சூப்பர் பவர் இந்தியா 2020 இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியப்படுத்த முடியுமா? 100 இளைஞர்களை வச்சே இந்தியாவை வலிமையாக்க முடியும்னு விவேகானந்தர் சொன்னார். நாம் நினச்சா எல்லாத்தையும் மாற்ற முடியும். ஆனால் நினச்சா மட்டும் போதாது, களத்தில் இறங்கணும்.